என்டிஏ வந்து என்னைக்குல இருந்து இந்த ரீஃபண்ட் சொன்னானோ பசங்க வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ இந்த ரீஃபண்டை நினைச்சு இன்னும் அதிகமா பேனிக் ஆகுறதா இருக்குது. சரியா, ரீஃபண்ட் எப்போ வரும், எப்படா இது வரும், இது வரும், இன்னும் வரும். நல்லா பாருங்க, இந்த ரீஃபண்ட் வச்சு இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு. இந்த ரீஃபண்ட் யாருக்காக? ரீநீட் எக்ஸாம் எழுத மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீஃபண்ட் தர போறாங்களா? இல்ல 2026 நடந்த ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் மே 3 நடந்த எக்ஸாம்ல எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு ரீஃபண்ட் வருமா? இல்ல யாருக்காக? ரீஃபண்ட் எல்லாருக்காக. நீங்க 2026 நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் எலிஜிபிள். சரியா, இந்த ரீஃபண்ட் என்னைக்கு இருந்துன்னா அவங்க கொடுத்த இதுல 21 வந்துடும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. கிளியரா என்ன சொன்னாங்க? என்டியோட வெப்சைட்ல போங்க, அங்க போயிட்டு நீங்க லாகின் பண்ணுங்க, எல்லாமே இருக்கும். என்டியோட வெப்சைட் இன்னுமே லாகின்காக எதுவுமே கொடுக்கல, இங்கே மட்டும் தான் இருக்குது. இந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி அப்டேஷன் இதுக்குள்ளே நீங்கள் வேணால் போய்க்கலாம். பட் இதுக்கு மேலே நீங்கள் சிட்டியும் மாத்திர ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை இந்த மாதிரி காட்டுது. சரியா, ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜ். அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போதைக்கு ரீஃபண்ட் பற்றி எந்த பேஜும் அவங்க கொடுக்கல. ஓகே, ஸோ ரீஃபண்ட் பற்றி அவங்க இன்னும் எதுவுமே சொல்லலை. அதனால் நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்து எப்போ வரும்னு தெரியல. பட் இப்போதைக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒரு நாளைக்கு 4 தடவை போய் நீங்கள் ரீஃபண்டை பார்க்குற, ரீஃபண்ட் வரப்போ எல்லாருக்கும் சொல்லிடுவோம், நாங்கள் வந்து சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த டைம் நீ அங்கே வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ வச்சுக்கோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் வால ஆப்குள்ளே போ. ஆப்பில் போனீங்கன்னா இந்த சைடில் பேட்சஸ் ஆப்ஷன் இருக்கும். ஃபோனில் போனீங்கன்னா கீழே பேட்சஸ் காட்டும். இந்த பேட்சஸில் போயிட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். சரியா, இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மெர்சல் அப்படின்னு சர்ச் பண்ணு. மெர்சல் சர்ச் பண்ணனா இந்த இது கிடைக்கும். சரியா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா, நீ ஃப்ரீயாக உள்ளே போய் இந்த இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் போனீங்கன்னா டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட்டில் போனீங்கன்னா ஆல் டெஸ்ட் இருக்க போகுது. ஆல் டெஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே மேலே 3 டெஸ்ட்டு காட்டுதா? எஸ் சார், 3 டெஸ்ட் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக 13 டெஸ்ட்டு காட்டும். ஓகே, வரிசையாக 13 டெஸ்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பார்ட் டெஸ்ட் இப்போ 4வது டெஸ்ட் அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, அதுக்கான ஷெடியூலும் நான் கொடுத்துட்றேன். பார்ட் டெஸ்ட்கான ஷெடியூல் அது எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட்னு சொல்லி ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா, இதோட சிலபஸ் என்னங்கிறத நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ண சொல்லிடுறேன். இது கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 2027க்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மர் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இந்த சம்மர் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ராப்பர் பேட்ச்க்கான ரேட் வெறும் 999. லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். யகீன் பேட்ச் 1 இயர் ட்ராப்பர் தமிழ் 500 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 999க்கு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, பார்ட் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டைம் எக்ஸாம் எழுதுறவங்க இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மார்க் டெஸ்ட்னு சொல்லி 13 மார்க் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு. கீழே பார்ட் டெஸ்ட் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும், டெய்லி அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கான சிலபஸ், அதுக்கான ஷெடியூல் வந்து நான் கொடுத்துறேன். உங்களுக்கு ஷெடியூல் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் ப்ரொவைட் பண்ணுறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, அது வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுக்குறேன், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ஃபிசிக்ஸில் 120, கெமிஸ்ட்ரியில் 120, பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 340 மார்க் வாங்க முடியும். சரியா, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே உங்கள் ஸ்கோர் வந்து நல்ல டாப்பில் வந்துடும். ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.